ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வரலாம். இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, எங்களது இதயத்தில் முழுமையான திருப்தியும் மகிழ்ச்சியும் பேரின்பமும் எப்பொழுதும் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்களின் அன்பை முழுமையாக எங்களுக்கு தந்தருளுங்கள். அந்த அன்பை உணரும் நாங்கள் இந்த முழு உலகத்தையும் அந்த அன்பினால் நேசிக்க முடியும். தாயே, இந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக எங்களை வலுப்படுத்துங்கள். உங்கள் அன்பினால் எங்களை தூய்மைப்படுத்துங்கள். எங்களை தவறான நம்பிக்கை இல்லாமல் இருக்கச் செய்யுங்கள். எங்களை எப்பொழுதும் உண்மையின் பக்கம் வைத்திருங்கள். மேலோட்டமான தன்மையை எங்களுக்குள்ளிருந்து எடுத்துவிடுங்கள். தாயே, தங்களை தரிசிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு அனுதினமும் தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். கவனம் மெதுவாக நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வந்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான குறைபாடுகளை அகற்றிவிட்டு எங்களுக்குள் தங்களின் தூய தத்துவத்தை முழுமையாக அனைத்து சக்கரங்களிலும் நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களின் கவனத்தை ஈர்க்கும் அனைத்து விஷயங்களிலிருந்தும் எங்களை காத்தருளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தங்களின் தூய அன்பினால் எங்களுள் ஸ்ரீ கணேசரின் ஞானம், விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு முதலிய குணங்கள் எங்களுள் நிலைநிறுத்தப்படட்டும் அம்மா. எங்களின் தூய விருப்பம் இதுவே ஆகும். தாயே, ஸ்ரீ கணேசராக இருந்து எங்களின் குண்டலினி தாய் மேலேறுவதில் உள்ள தடைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற பெருமையில்லாத மாயைகளையும் பொய்மைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுள் கள்ளம் கபடமற்ற குணத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Because it is important. As the brain has to think, and Virata is there. So in Sahasrara, how much energy do we use to think about Sahaja? How can we spread Sahaja? What should we do? What should we work it out? How much I should support? In which way? How it can be my every moment living? How I look at everything, I see Sahaj working in it. What is the Sahaj culture? Am I in the Sahaj culture? How much I am impressed by other cultures and fashions and things. And what have I to gain, to grow in my mental capacity to be a Sahaj? For example, a person who is a Sahaj personality, in everything he sees Sahaj, in everything, whether it is flowers, is carpets, lights, statues, pandal, anything. It sees the Sahaj. How? See now, these pillars are standing at an angle. Just imagine it. To support it, how you have to bend on one side. What do we do in Sahaj?
we have to bend towards divinity. See, like that, all ideas go moving towards Sahaj. The whole thinking is Sahaj. Such a married life also between husband and wife I have seen. If both are Sahaj, they all the time talk of Sahaj. No frivolous talk, no useless talk, but only about Sahaj. How it is Sahaj to be husband and wife. What is the relationship? That's the most interesting in Sahaj. Like that, you see, everything that you do, you think on Sahaj way. So now then you can judge yourself in this Mahamaya. How far do you care really to think about Sahaj? But all other worries would be like this: how much I will get money out of it, how much business I'll get, how much pleasure I can get, how much physical problems can be solved. All these gains are nothing compared to your maturity in Sahaja. But the mind takes over, it starts thinking and thinking, and it goes on wandering on various things. Maybe your wife, your children, your house, this. But if you think, in a such way, you'll think, I should do something that my children should be such. I should make a house which is useful to the Sahaj. I should behave in such a manner that I am such. The maturity in you should grow in such a way that you can feel it. Firstly is the peace. When person is not peaceful, his mind is like a wobbly instrument. He cannot think properly, he cannot see properly, he cannot understand properly. You tell him something, he understands something else. Now the whole world today is wobbly. Whole world. Here, these new party has dismantled the other whole party in politics. This one is to be dismantled. Everything is going upside down. That too is through Mahamaya. One has to admit that the way the world is in turmoil, it's not war, it's not cold war, but it's a kind of a funny type of a warfare which cannot be described in words. Now, what will you say to what is happening in Italy today? What will you say to what is happening in Bosnia? Or any other place where you find stupid problems coming up and people killing each other, no peace, no sense of security. You find in the world, you open the newspaper. We had an English newspaper today, I couldn't read. So many women were raped, so many men were killed, this thing happened. Individually also. President doing nonsensical things like that. I mean, all sorts of things you see today is absurd. When we were of your younger age, we never heard of such things. People were dignified, sensible people. So now what has happened is they are just shattered. There's no peace in their mind to see what they are doing, where are they, what is their responsibility. Horrible things are being expressed. Media is taking to all horrible things. It was never so before. We have read beautiful articles of beautiful things in the media itself, but today it is very different. Then it is a very materialistic one, extremely materialistic. Marketing this, marketing that, marketing that, marketing.
human beings. Then they are taking away children, taking away women, they are selling the children, they are selling the women, and all kinds of things going on. Marketing God, marketing spirituality, marketing, I don't know what to say, but their own children. This kind of a perverse world is today. For that is needed Mahamaya, by which he shows that you have to pay through your noses for what you are doing. In this lifetime, say a man who is very wayward, destructive, drinks, smokes, goes away with the women and all that. Within 2 years he is bankrupt. So the reward is already there. Whatever he was doing is there to see. Another man, what's wrong, goes on with nonsensical things. He gets AIDS or he gets other diseases of a very incurable nature. We call it Rokda Devi, means cash payment. Cash payment. The goddess who gives cash payment. You do this, all right, have it. You have done this, all right, enjoy this. Like that. It is really this Mahamaya, especially, who is now very much sort of active. Sometimes I get a fright from her, but the way she is punishing people is a bit too much. But it is so. If you do rash driving, oh, I'll enjoy rash driving, all right, finished. You end up with a limping leg or a broken hand. So the laws, the divine laws, at work through Mahamaya. It was not that fast before as it is today. Supposing there's a president of America, such a big position, I may imagine. He's being challenged by any third rater from the street. How is it possible? Nobody could do that before. Because Mahamaya is using all its free will to check the free will of human beings. The so-called freedom that we are trying to enjoy is brought to an end. People start thinking, what is it? Big people, There was some boxer, very well known, people used to run after him. Now he's in jail. Another fellow who was doing this Grand Prix, which against I was always, died suddenly. Now people, he's a hero, this, that, but nobody will now do that. All right. One hero is sufficient. Not me, sir. I am not going to take to this Grand Prix business. That enough for me. So though one hero is created, but the fear of doing this kind of nonsense. Then they go for, what is called that, skiing. Now in the skiing also, somebody died and somebody got a lame leg. I think in the royal family something happened. So now from England, very few people are going for skiing. Now only the Swiss have to learn a lesson, I think. It's something, you just keep your eyes open. Today you read somebody boasting very much about himself. Tomorrow you find him in the jail, It was very surprising. There was some minister in Italy who wanted me to meet, and I said, Baba, I don't want to meet him. He's very bad past. He's in jail already. So I can't meet him now. They are falling into their own traps. This trap is Mahamaya. She creates. From your own, it's through your own. Because you don't want to face yourself. You don't want to know the truth. You want to evade the truth. So, this is the aspect of Mahamaya, that immediately you have to face yourself.
How many things have happened, think of it. These big tycoons are in jail. Very famous people from, say, drug, great rich people, they are in jail. All such things are happening. Why? Because this Mahamaya is the one who wants to teach a lesson. By teaching a lesson to one person, it shatters at least thousands, because that person sees the point. As death comes to it, or whatever it comes to it, maybe he may not learn the lesson, because he's already dead to learn anything anymore, but others are. How it spreads. So in a way the media also, that always gives bad news, in a way, does not know how much good it is doing through Mahamaya. Now, for your information, many things we are saying about, like say, smoking is already going out. Drinking will also go out. What did the surge do? Nothing. But a Mahamaya. They get cancers. Doctors have got the idea now. They have got cancer, and they have asked people that now don't smoke, otherwise you will get cancer. So the Mahamaya creates that kind of an, I should say, an incident. Single incident is sufficient for people to be extremely cautious. Moreover, it is such a panicked world, so insecure today. Suddenly you find the cows are giving poison in their milk. There's something else happening. The water is getting polluted. Then suddenly you find there are needles which are infected. So everybody is so nervous and thinking about saving their lives. So they start thinking about it. But in such, if you come, none of these things can trouble you, because this is the aspect of Mahamaya that she protects. She protects. Nobody can destroy Sahaja Yogis unless and until they want to be destroyed. It's their desire. Nobody can touch them. Now when they talk about miracles, like the other day, one boy from Australia, I knew Sahaja Yogi, was going on a motorbike and suddenly he was in a great speed, and from both the sides 2 trucks came and they hit him. But instead of getting hit, he was just sort of pushed out like a shuttlecock, and he fell on the other side. And he was not at all hurt, and he got up, and they were surprised. His bike was shattered, everything, and this fellow was perfectly all right. They couldn't understand how this boy has saved himself. There are so many stories like that, that shows that how this Mahamaya is protecting Sahaja Yogis. Protection. Very caring. Also in dreams, she protects. It's very surprising how people get dreams and how they get their medicines, how they get their treatment, how they understand about the dangers that are there, how in dreams they are told about how other people are, how they behave. You don't have to know it in conscious mind, but into the very, very deep Sushupti state, in dreams, you know what is good for you, what is bad for you. Somehow they know. And it is that knowledge, which is intuitive, we can call it, comes through Mahamaya. She is the one who gives you this intuitive knowledge, what to be done, what is to be done, how to get out of problems. And you do. Whether you manage it or not, you get out of it.
There are so many examples of this. 1001, one of them I'll tell you. It comes to my mind now. In Australia, there was a very, very nice Sajogi, very great Sajogi, very learned one, but a simple man. And another horrible one told him that he should buy this particular land and particular thing called Lily Dale, and we can start Sahaja Yoga there, we can do this, we can do that. So whatever earnings he had, he put it there as to begin with. And the bank said, we'll give you money. But in that report he had written that we have Sahaja Yoga properties, my properties, anything, that this is there available in case we fail to pay. When I saw this, I thought, no, it's too much. So I asked the lawyer, and he said that it is better you give it in the newspaper, otherwise nobody can take your land or anything or your property. But one thing is for sure, that you will have to go to courts for years together. So best is to give in the newspaper that you have nothing to do with this Lily Day, nor Sahaja Yoga has anything to do with it. Now this gentleman got very upset because the bank would not give the money, and then the people who were selling it put a suit against him. He was already a bankrupt, he didn't know what to do and was very much in trouble. I said, don't worry. You are under protection. And you'll be amazed that despite all kinds of fears people had, that he might be arrested, or God knows whatever house he has will be sold out, everything. On the contrary, that Lily Dale, somebody offered money to purchase it at a much higher price, so he got a higher price. And so he sold it. But you have to have patience, and you have to have faith and courage. He said, Mother, I know nobody can destroy me. And this is how the protection of the Mahamaya. The first part of Mahamaya was to make this man expose this bad Sahaja Yogi to all the people. There was a big following for him and became a good speaker, this and that. Then all they dropped out. So it works also on the collective side. There's someone who tries to trouble the Sahaja Yogis. All right, the Mahamaya allows him to trouble for a point, up to a point. And then suddenly she acts. So the people are amazed. Sahaja Yogis are amazed how this man has become like this. This Mahamaya is always like my sari, as you say, is protecting. She is beautiful, she is very kind, caring, compassionate, affectionate. Delicately she handles. And she is very, very angry and kills the people who try to spoil the work of God, like Rakshasas and devils, and keeps you clean out of all these bad hands. Another very good aspect of Mahamaya is that she transforms you. Everything is in the brain for human beings. If you are a crook, you are a crook in the brain. If you are a person who hates others, it's all in the brain. If you are addicted to something, it's all in the brain. It's a very complicated conditioning in the head. So this Sahasrara is very important, no doubt. But the power of Irata and Viratangana can only be effective if there is Mahamaya Rupa.
And she, in her own sweet ways, opens, dislodges all these conditionings which make you ugly, which make you horrible, which makes you hot-tempered. Non-Sahaja-yogis. She is the one who really, like the Mother Earth, gives all that she has to make you really very joyous, happy, so that you enjoy Niranand, nothing but Anand, nothing but joy. And this is what is the Sahasrara. But it's only possible when your Brahmarandra is to be opened out. Otherwise, you cannot enter into the subtleties of divine love, compassion, of that ever-flowing Mahamaya. From the outside, I have told you what she is. But from inside, when you enter, penetrate into her, through the Brahmarandra, then this Mahamaya, which is an incarnation, as you know, of this all-pervading power, becomes very different. On one side, she tries to teach you lessons. She tries to destroy that is evil, all that is harmful, all that is destructive. And on the other side, she loves you, protects you, very delicately guides you. Her love is without any expectation. She loves because she cannot help but to love. So, in that love, you are drenched. You enjoy it. Everybody knows that they are close to her, absolutely close to her. Wherever they want, they can always ask her help. Wherever they are supported by her. So, this Sahasrara is very important. Because through this only we react. Through this we accumulate all kinds of nonsense. In the world of this nonsense that we are living, we have to be something like the lotuses, who cannot be tarnished, who cannot be affected by all the ills that are going on. This is what is the test, is the pariksha. That at this time, at this difficult time, we can blossom and create fragrance and get so many others to this beautiful atmosphere. It is a kind of a beautiful, playful war, I can say, against what is supposed to be negative. What is the power of this negativity? What is the power of these conditionings? What is the power of this stupidity that anybody can see? So you develop the sight, the vision, so clearly, you understand so clearly that you are the ones who are responsible. You are the cells of this Sahasrara, of this brain, and you all have to act. I was yesterday enamored when you said that these lights have to enlighten many lights. This was really a great promise to me. So coming to Sahaja Yoga is not just for your personal, limited personalities and their problems, but as I said, you on one side has to grow
And on the other side, everyone has to grow through you. So this is the second tide which you should look after. Today, of course, I am very happy that in my lifetime I could see the manifestation of Mahamaya in such a beautiful way. That this door that is opened is now just able to enter into the kingdom of God and to enjoy the heavenly bliss and the protection. But have faith in it. Have faith in it. Do not get disturbed by small things. And I am sure it will work out in a very great way if you get that complete faith and a complete surrendering. I am sure it will work out very well. May God bless you. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அகற்றிவிடுங்கள். எங்களின் ஆக்ஞா சக்கரத்தை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர இந்த உடலோ மனமோ பெயரோ அல்ல. நாங்கள் தூய ஆத்மாதான். தாயே, எங்களுக்குள் தங்கள் அருளால் நாங்கள் உணர பெற்றிருக்கின்ற தியாகமும் மன்னித்தல் குணமும் குழந்தை போன்ற கள்ளம் கபடமற்ற குணத்தையும் எப்பொழுதும் எங்களுள் நிலையாக தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, எங்களின் ஆக்ஞா சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வ சேஷம் கூறலாம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं
हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं
रक्तगन्धानुलिप्ताङ्गम् रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை பின் ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு செல்லுவோம். நமது வலது கையை பின் ஆக்ஞா சக்கரத்தில் வைத்துக் கொள்ளலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா கணேசர். தயவு செய்து நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களது பெற்றோர்கள், எங்களது குழந்தைகள், எங்களது கணவன் மனைவி, சொந்த பந்தங்கள் அனைவரும் செய்த அறியாமல் தவறுகளை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் சுற்றத்தார், நட்பு வட்டங்கள், எங்களின் மூதாதையர்கள் செய்த அனைத்து அறியாமையினால் செய்த தவறுகளை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் பின் ஆக்ஞா சக்கரம் தங்களால் தூய்மைப்படுத்தப்படட்டும். எங்களுக்குள் ஸ்ரீ மகா கணேச தத்துவம் நிலை பெற்று எங்களின் ஆத்மாவின் மேன்மேலும் மெளிரச் செய்யட்டும். மந்திரம் ஸ்ரீ மகா கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் ஸ்வாஹா. தாய், எல்லா எதிர்மறைகளும் தங்கள் அருளால் அழிக்கப்படட்டும். ஓம் ஸ்ரீம் ஸ்வாஹா. தாய், ஸ்ரீ மகாலட்சுமியாக இருந்து எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஆசிர்வதியுங்கள். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா. ஹ்ரீம் ஸ்ரீ மகாமாயா, தாங்களே யதார்த்தத்தின் அறிவை எங்களுக்கு தருகிறீர்கள்.
ॐ श्रीं ह्रीं क्लीं स्वाहा क्लीं ஸ்ரீ மகாகாளி தங்களுடன் தொடர்புடையது. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் ஸ்வாஹா. ஸ்ரீ கணேசராக இருந்து குண்டலினி தாய் மேல் எழுதுவதில் உள்ள தடைகளை நீக்குகிறீர்கள். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் ஸ்வாஹா. கம் ஸ்ரீ விநாயகருக்கு தொடர்புடையது. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் இத்யந்தகம் ஸ்வாஹா. எங்களுக்குள் முடிவில்லாத எண்ணங்களில்லாத நிலையை தருபவர். ஓம் வர வரத இத்யந்த ஸ்வாஹா. கர்ப்பஜனனம் மேவாசம் இத்யந்தோ ஸ்வாஹா. எங்களுக்குள் இருக்கின்ற தற்பெருமையின் மாயைகள், தவறான ஆசைகள் அனைத்தும் தங்கள் அருளால் அகற்றப்படுகிறது. அந்ய ஸ்வாஹா இத்யந்த ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விஜ்ஜே நமக. சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தீயைகளும் எதிர்மறைகளும் அகற்றப்பட்டு தங்களின் தூய அன்பு எங்களுள் நிலைநிறுத்தப்படுகிறது. தாயே, எல்லா எதிர்மறைகளையும் அழிக்கும் ஸ்ரீ சாமுண்டா தேவியாக விளங்கும் தங்களுக்கு எங்களின் வணக்கத்தை தெரிவித்து எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. ஓம் ஹைம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாயை ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. நமது இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களுக்குள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் தியானத்தின் மூலமாக ஆழமான அமைதியான ஆனந்த நிலையை பெறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத்.
ॐ त्वमेव साक्षात् श्रीर्निर्विकल्पा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्रीर्निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இந்த அமைதியான கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டு கொள்ளலாம்.